பெரிய ஒரு பார்க்க கடைஞ்சிருக்காங்க. அந்த அந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. அந்த அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து அப்போ உள்ளேருந்து விஷம், அப்புறம் வந்து தன்வந்திரி, மகாலட்சுமி தாயார் எல்லாம் நல்லது நல்லது கெட்டது எல்லாமே வந்தது. அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாமே நினைவுகள், நல்ல நினைவுகள் கூட நல்ல மெமரிஸ் கூட நம்ம நினச்சோன்னா அது ஐயோ நம்ம அந்த அந்த சமயத்தில் நல்லா இருந்தோமே, அந்த அந்த மொமெண்ட்டில் அது கூட நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண. இதெல்லாமே எனர்ஜிஸ் ட்ரெயின் ஆகிருக்கு. இந்த மெமரிஸ் வந்து நினைவுகள் வந்து உள்ளே வந்து நம்மளை எனர்ஜிஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு நம்மளெல்லாம். அப்பப்போ அது கிளம்பி வரும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில். அது சித்தம் இருக்குது, அங்கேருந்து மேலே வரும். அதை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த மொமெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆச்சே, அப்போ நம்ம நல்லா இருந்தோமே, அப்போ நம்ம கஷ்டப்பட்டோமே, இந்த கோபம் தாபம் என்னென்ன நினைவுகளோ, பயம், அந்த பயந்த அந்த சம்பவம் ஞாபகம் வரும். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஒவ்வொரு தடவையும் அது நடந்துனே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை மறைச்சி உள்ளுக்குள்ளே வச்சுருவோம், திருப்பி மனசு சித்தத்துக்குள்ளே போயிடும். ஆனால் இனிமேல் அது நடக்காது. நாம ஜபா அது கலரி எடுத்துரும் எல்லாத்தையும். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் கலரி நம்ம எல்லாத்தையும் விடணும். நம்ம அந்த நினைவுகள் நாம் கிடையாது, அது வெறும் பதிவுகள். அது நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து துன்புறுத்துது. அதுதான் நம்மளுக்கு கஷ்டம், அதுதான் சஃபரிங், அதுதான் மெயின் காஸ் ஆஃப் சஃபரிங். ஸோ என்ன பண்ணோம், இப்போ வந்து என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்மளை வந்து நம்ம அதை சுத்தம் பண்ணணும், பார்க்கணும். சில இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், சில மெமரிஸ்லாம் வந்து நம்மளே சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், அது நம்ம முன்னாடி வரும். அதை என்ன பண்ணணும்னா, நான் வந்து எப்படி நம்ம அதை வந்து அதை லெட் கோ பண்ண விடணும். அதை எப்படி பண்ணணும்னா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இது அது நான் கிடையாது, அதை நான் மாறிட்டேன், நான் இனிமேல் நீ வராது. அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கூட கொடுக்கலாம். முடிஞ்சு போச்சு, இனிமேல் அது அப்பப்போ அது 2-3 தடவை வரும். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை விடணும். அதே மாதிரி சில பேர்கிட்ட நம்மளுக்கு பல கஷ்டமான சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். சில பேர் மேலே கோவம் இருக்கலாம், அவங்கள மன்னிச்சு விட்டுலாம். இனிமேல் முடிஞ்சு போச்சு. சில பேர்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து சேர்த்து வச்சு திடீர்னு சொல்லுவாங்க. அது குப்பையை கலர்ற மாதிரி. அது நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது நல்லது கிடையாது. பாஸ்ட் அதெல்லாம் விடுறதுக்கு தான் இருக்குது. நம்ம ப்ரெசென்ட், லிவிங் இன் த ப்ரெசென்ட், அதுதான் முக்கியமானது. அது நாம ஜபம் நம்மளை ப்ரெசென்ட்டில் போட்டுடும். அது ஸோ இதெல்லாம் அப்படியே கலைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும். அப்போ வந்து நம்ம எப்படி நம்ம அதை பார்க்கலான்னா, இப்போ யாரோ நம்மளை மனசு கஷ்டப்படுத்துனாங்கன்னா, ஒன்று வந்து அவங்கக்கிட்ட நான் விலகிட போகிறேன் அப்படின்னு எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நம்ம அதுக்கு அஃபர்மேஷன், எஸ் முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சு, அதை க்ளோஸ் பண்ணிடணும் அந்த லூப். ஏன்னா அது க்ளோஸ் பண்ணாமல் கிடக்கு அங்கங்கே அப்படியே. அதுதான் எனர்ஜி நம்மளை ஹோல்ட் பண்ணி நம்மளை வந்து வீக்காக இருக்க மைண்டை இந்த அப்படி